கல்விக்கண் திறந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தினத்தன்று இம்மண்ணில் பிறந்து 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தினத்தன்று நம்மை விட்டு பிரிந்து சென்றார். இவர் அரசியலுக்கு வந்து தொண்டாற்றிய எண்ணிலடங்கா செயல்பாடுகளில் தமிழக மக்கள் அனைவரும் கற்றவராகவில்லையே என்று அவர் வேதனைப்பட்டு அனைத்து ஊர்களிலும் பள்ளிகளை திறந்தார். மேலும் தமிழகமெங்கும் பல்வேறு அணைகளை கட்டி நீர்வளத்தினை பெருக்கியவர் இவர். பல தொழிற்சாலைகளையும் உருவாக்கினார் இவர். பாரதத்தின் விடுதலைக்காக மட்டுமல்லாமல் விடுதலை பெற்ற பாரத நாட்டின் உயர்வுக்காகவும் அயராது பாடுபட்ட தலைவர்களில் ஒருவரான இவர் தலைநிமிர்ந்த தமிழகத்தை காண விரும்புவார் இவர். அதற்காக அயராது உழைத்த தன்னலமற்ற பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் இம்மாமன்னரை கர்ம வீரர் என்றும் பெருந்தலைவர் என்றும் கல்வியின் தந்தை என்றும் படிக்காத மேதை என்றும் கருப்பு காந்தி என்றும் போற்றப்பட்டவர் இவர். இவரது பிறந்த நாளையொட்டி அவருக்கு மரியாதையினை செலுத்தும் வகையில் அவரது புகைப்படத்திற்கு மாலைகள் அணிவித்து ஆங்காங்கே இருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் பகிர்ந்தும் மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர். மேலும் இந்த தருவாயிலே முக்கியமான ஒரு தகவல் என்னவென்றால், கல்விக்கண் திறந்தவர் காமராஜர். அதாவது அன்றைய காலகட்டத்திலே அவர் ஆற்றிய தொண்டுகள்தான் இன்று அவரை பற்றியும் நாம் அவர் செய்த காரியங்களை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு சமர்ப்பணமாக நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நாம் யோசித்தோமா? அவர் நமக்கு பெற்றுக் கொடுத்த அந்த அரசாங்க பள்ளியினை எவ்வாறு நாம் பாதுகாப்போம் என்று நாம் சிந்தித்திருக்கோமா? நிச்சயமாக அவர் பெற்றுக் கொடுத்த அரசு பள்ளியினை மேம்படுத்தி அதனை ஆக்கப்பூர்வமாக வழிநடத்தி கொண்டு செல்வதும், மேலும் அதனை நமது பிற்காலத்திற்குடைய, அதாவது அடுத்த தலைமுறைக்கும் நாம் பாதுகாப்பாக கொண்டு செல்வதும் நமது தலையாய கடமையாகும். இதுவே நாம் அவருக்கு செய்யக்கூடிய சமர்ப்பணமாகும். அப்போதுதான் அவர் செய்தமைக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமே என்று மனமாற தெரிவிக்கிறேன். நன்றி.